லாஸ்ட்டு ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆயிடுச்சு. அன்றைக்கி லாஸ்ட் டே வேறு. பேக்கப் ஆகி கிளம்பிட்டாங்க. உடனே ரமேஷ் திலக்கு என்னை பார்த்துட்டு, டேய் கமல் இன்னும் இங்கே நிற்கிற அப்படின்னா, இல்லை தல இந்த மாதிரி அண்ணனை கூட ஃபோட்டோ எடுக்கலாம் வந்தேன், இந்த மாதிரி ஷூட்டிங் வேறு பேக்கப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு. என்னடா என்கிட்ட சொல்ல வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற வச்சு சேதுனை இங்கேருந்து ஹைதராபாத் ஏதோ படத்துக்கு கிளம்பிட்டு இருந்தார். உடனே சேதுனை நிப்பாட்டி, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், கமல் வந்திருக்கான், அவன் கூட ஃபோட்டோ எடுத்துக்க சேதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் திலக்கு உடனே கிளம்புன காரை நிப்பாட்டி அண்ணனை இறக்கி விட்டு, அந்த டைமில் அப்போ மொபைல் என்கிட்ட ஒழுங்காக இல்லை ஆக்சுவலாக. அந்த டைமில் வந்து ரமேஷ் திலக்கு தான் அந்த ஃபோட்டோ, ஆனால் அண்ணன் கையிலே கொடுத்தாப்புல, நானே எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுனை எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபோட்டோக்காரன் வந்து ரமேஷ் திலக் தான். ஓகே, ஆமாம், மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அது. ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்பா அந்த டூப்ளிகேட் இவரை பார்த்தேன் நான், விஜய் சேதுபதி ஐயா. அவரையும் நீங்க நம்பி விஜய் சேதுபதி எனக்கு என்ன தெரியுமா, அதே மாதிரி இருந்தார் தலை, அப்படியே இருந்தாரு. கெட்டப் சேஞ்ச் அண்ணன் ரொம்ப சிம்பிளா தானே இருப்பாரு, ரொம்ப சிம்பிளா இருக்க போதும் பின்னாடி சுத்தி சுத்தி வச்சு அப்பா. இது மறக்க முடியாத இன்சிடென்ட் இது.